நமஸ்காரம். பிரகிருதி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதுதான் இவ்வுலகை படைப்பதற்கு பகவான் உபயோகப்படுத்தும் மூலப்பொருள். பிரகிருதியை வைத்துக் கொண்டுதான் அவர் படைக்கிறார். அதிலிருந்துதான் பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம், இது எல்லாமே அதிலிருந்துதான் தோன்றுகின்றன. பிரகிருதி என்பது மகானாகும், பின்னர் அது அகங்காரங்கிற ஒரு தத்துவமாகும். அதிலிருந்து இவையெல்லாம் தோற்றும். நிலம், நீர், தீ, கால், வெளி, இவை எல்லாமே. அதற்கப்புறம் தான் நம்முடைய உடல். இந்த பஞ்சபூதங்களை கொண்டு ஆக்கப்பட்டதுதான் நம் உடல். ஆனால் நம்முடைய உடலே முதலில் எதிலிருந்து வந்ததுனால் பிரகிருதியிலிருந்து வந்தது. அதனால தான் இதை பிராகிருத உடல்னு சொல்லுவார்கள். ஐம்பூதங்களால் ஆன உடல் என்றும் சொல்லுகிறோம். இந்த உடலை பற்றி குறிப்பிடும் போது பகவத் ராமானுஜர் இப்படி அருளி செய்கிறார். பகவத் ஸ்வரூப திரோதானகரி. பெருமானை நம்மால் பார்க்க ஒட்டாமல் மறைத்துவிடும். பிரகிருதியும் அப்படித்தான். அந்த பிரகிருதியிலிருந்து உருவாகி இருக்கிற நம்ம உடலும் அதுதான். இந்த உடலுக்குள் நாம் இருக்கிறோம். பகவானை பார்க்க வேண்டும். ஆனால் அவரை பற்றி அறிந்து கொள்ள முடியாமல், அவரை பற்றி சிந்திக்காமல் இந்த உடல் நம்மை மறைத்துவிடும் சொல்லுகிறார். இது சாத்தியமா? கடவுளை போய் மறைக்க முடியுமா? சூரியன் இருக்கிறார், நான் ஒரு குடையை வைத்து மறைத்து விடுகிறேன்னு சொன்னால் எங்கும் இருக்கும் சூரிய ஒளியை நிச்சயம் மறைத்துவிட முடியாது. ஆனால் நம்முடைய கண்களுக்கு பக்கத்துல குடையை பிடிக்கிறோம்னு வைத்துக் கொள்வோம். அப்ப சூரியன் தெரிய மாட்டார். நமக்கு வெளியிலெல்லாம் சூரியன் வெளிச்சம் இருக்கும். ஆனால் நம் கண்களை இந்த குடை மறைத்து விடுகிறபடியால் சூரியன் தெரிய மாட்டார். ரொம்ப கிட்டக்க வைத்துக் கொள்ள சொல்லுகிறேன். ஒரு பெரிய கருப்பு அட்டை, அதை நம்ம கண்களுக்கு அருகிலே வைத்துக் கொண்டு விட்டால் சூரியன் மறைந்து விடுவார். சூரியன் இருக்கத்தான் போகிறார், பக்கத்தில் வெளிச்சம் இருக்கிறது, இருந்தாலும் இந்த அட்டை மறைக்கிறதா இல்லையா? அதே போல நம்முடைய உடல் பகவானை தெரிந்து கொள்ள மாட்டாமல், முடியாமல் மறைக்கிறது என்றால் என்ன பொருள்? எளிதில் புரிந்து கொள்ளலாம். கைபேசி வைத்துக் கொண்டிருக்கிறோம். சமூக வலைத்தளத்தை பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். அதுவும் இப்பதெல்லாம் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு கட்டை விரலாலே அப்படி மேல் நோக்கி தள்ளிக்கொண்டே இருக்கிறார்கள். அடுத்தடுத்து ஏதேதோ வருகிறது. எதற்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை. அந்த படத்தொகுப்புக்கு ஒன்றுக்கொன்றே தொடர்பு இருக்காது. ஆனால் விதவிதமாக அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். பார்க்க ஆரம்பித்து விட்டால் 10 நிமிஷம் தான் பார்க்க வேண்டும் என்று நினைத்து தொடங்குவார்கள். 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் மெய் மறந்து விடுவோம். அதிலேயே லயித்து விடுவோம், விடுபட்டு விடுவோம். அந்த சமயம் பகவான் பரவாசுதேவன் வைகுந்தத்தில் இருக்கிறார், பார்க்கடலில் கிடக்கிறார், ராமனாக கண்ணனாக அவதரித்தார், திருவேங்கடத்திலும் ஸ்ரீரங்கத்திலும் திருக்கணபுரத்திலும் திருக்குடந்தையிலும் இருக்கிறார். இது எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. நமக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த கைபேசியினுடைய திரை மட்டும் தெரியும். அதில் எதோ ஓடிக்கொண்டிருக்கும். நமக்கு தொடர்பே இருக்காது, பயனே இருக்காது. ஆனால் விடாமல் பார்த்து கொண்டிருப்போம். தொலைக்காட்சி கொஞ்ச நாள் முன்னாடி அது, இப்போது இது. இது எல்லாமே அந்த பிரகிருதியிலிருந்து உருவானவைதான். நமக்கு ஏதோ ஒன்றில் ஈடுபாடு வந்துவிட அதுல லயிக்கிறோம். அந்த சமயத்தில் மொத்தமாகவே பகவானை பற்றி மறந்து விடுகிறோம். இப்படி அவனிடத்தில் சிந்தனை போகாமல் வேறேதோ ஒன்று தன்னிடத்திலேயே தக்க வைத்துக் கொள்ளுகிறதா? அது இந்த உடல் சம்பந்தப்பட்டது தானே, பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது தானே. அதனால் தான் இவை பகவானை மறைக்கும்னு சொல்லுகிறார்.
அவரை பற்றி சிந்தனை போகாமல் தங்களிடத்தில் நம்மை வசப்படுத்தி வைத்து விடுவது, அதுதான் இந்த சம்சாரம் பண்ணுகிறது. அதனால்தான் பகவானை கூட பார்க்க ஒட்டாமல் தடுக்கிறதுன்னு ராமானுஜர் கூறினார். இந்த உண்மை நாம் புரிந்து கொண்டு விட்டால், இது நம்மள தேவையில்லாம சிக்க வைக்கிறது, சேற்றில் சிக்க வைக்கிறது, இதில் சிக்கக்கூடாது, அவரை பற்றி நினைப்போம்னு அங்கு நினைவு போக வேண்டும். அவரிடத்தில் ஒரு நல்ல தன்மை, தன்னை பற்றி நினைத்தாலே அதுக்கு மேலே அவனுக்கு ஞானம் நிறைய இருக்கா, பக்தி நிறைய இருக்கிறதா, அதெல்லாம் கூட அவர் பார்க்க மாட்டார். மற்றவற்றில் சிந்தனை போகாமல் தன்னிடத்தில் சிந்தனை வருமானால் அதை அவர் இழுத்து கொண்டு விடுவார், ஈர்த்து விடுவார். அதனால் நம் உடலே பகவானை மறைக்கிறதுன்னு சொன்னால் இதுதான் பொருள். ஆத்மாவை பற்றி சிந்திக்க ஒட்டாது, பரமாத்மாவை பற்றி சிந்திக்க ஒட்டாது. தன்னை பற்றி, இந்த உடல் தன்னை பற்றி தான் நிறைய சிந்திக்க வைக்கும். தன்னை பற்றி, தன்னை சுற்றி இருக்கும் பொருள்களை பற்றி, உடை, ஆடை, அலங்காரம், இவற்றை பற்றி. இதில் ஈடுபட்டு விடுவோமானால் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் மறந்தே விடுகிறோம். 6 மணி நேரம் கழிச்சு சாயங்காலம் ஆனால் சரி பூஜிக்க வேண்டும், அப்பதான் நினைவுக்கே வருகிறது. இப்படி நமக்கு அருகிலேயே இருக்கிற இந்த உடல், எல்லாம் சுத்தி இருக்கிற பொருள்கள், இதெல்லாம் பகவானை அளவுக்கு பார்க்க முடியாமல், நினைக்க முடியாமல் மறைக்கின்றது பாருங்கள். அவ்வளவு வல்லமை. அதனாலதான் மாயான்னு சொல்லுவார்கள். பிரகிருதியை கூட மாயான்னு சொல்லுவதற்கு காரணம் ஆச்சரியம். இறைவனையே மறைக்கும் திறமை இருக்குமானால் என்னான்னு சொல்ல. ஆனால் இந்த உண்மை புரியுமானால் நாமே நம்மை திருத்திக் கொள்ள முடியும், பகவானிடத்தில் ஈடுபட முடியும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.